அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 1 டியூஸ்டே இந்த ஹிந்து சென்னை எடிஷன் முக்கியமான நியூஸ் செலெக்ஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் பேஜில் கிராஸ் பார்டர் டெரரிசத்தை பற்றி ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டில் வந்து வைஸ் பிரசிடென்ட் பேசியிருக்காரு. ஸோ ஆஸ் யூஸ்வல் இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனுக்கு கீழே வருது, ப்ளஸ் வைஸ் பிரசிடென்ட்டை டீல் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்தியா மஸ்ட் கியர் அப் டு எண்ட் ஹெச்ஐவி எய்ட்ஸ் அப்படின்ற அந்த நியூஸில் வந்து ஹெல்த் கேர் செக்டர் சம்மந்தப்பட்ட நியூஸ். இந்த மாதிரி வந்து ஒரு நோயை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு ஒரு டார்கெட் இயர் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த டார்கெட் இயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலிமினேஷனுக்கும் எராடிகேஷனுக்கும் உள்ள வித்தியாசங்கள் வந்து நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான நோய்களுக்கு ஸ்பெஷலாக திட்டங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது ப்ரைவசி இஷ்யூவை பற்றின ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் ப்ரைவசி, ஒருத்தரோட அட்ரஸ் வந்து பப்ளிக் வந்து தெரியலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல். ஸோ அது முழுக்க வந்து ரைட் டு ப்ரைவசி அப்படின்ற அந்த இதுக்கு கீழே வந்து வரும். அதிலே வந்து அந்த ஆர்டிஏ வர்சஸ் ப்ரைவசின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப எத்திக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செப்பரேட் டாபிக். ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கல் முழுக்கவே நம்ம படிச்சுக்கணும். எத்திக்ஸில் வந்து ஆர்டின்ற மாதிரி தனிப்பட்ட முறையில் ஹெட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ப்ரைவசிக்கும் அதுக்கும் எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் ஒரு ஒரு நோக்கத்தில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ரீகாலிப்ரேட்டிங் இந்தியா நேபாள் டைஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ இண்டோ நேபாள் ரிலேஷன்ஸ் இந்த மாதிரி ஆர்டிக்கல் எடிட்டோரியலில் வந்து வரும்பொழுது தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதாவது நியூஸில் கொடுக்கும்போது அப்போதைக்கு ஒரு ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன பேசுகிறாரு அப்படின்றது தான் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த எடிட்டோரியலில் கொடுக்கும்பொழுது ரெண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து என்னென்ன இருக்குது, அதை தீர்க்கிறதுக்கு என்னென்ன முயற்சி இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சஜஷனையும் வந்து கொடுப்பாங்க, பாஸ்ட்டு ஹிஸ்ட்ரி வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஹோலிஸ்டிக்காக நம்ம ஒரு ஒப்பீனியன் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எடிட்டோரியல் அப்படின்றதுனால நமக்கு கொஞ்சம் படிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம். ஆனால் அதையும் மீறி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வியூ நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது இன்டர்னல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் தான், உள்நாட்டு பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. ஸோ நக்சல்ஸை வந்து ஒடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாகவே நம்ம படிச்சுக்கலாம். கவர்னன்ஸ் ஓரியன்டான ஒரு விஷயம். அடுத்து பிஎம் சாரோட ஸ்டேட்மெண்ட், சால்வ் வேக்சின் ஃபார்ம்ஸ் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி. அடுத்து புத்திஸ்ட் ஃபிலாசபி கனெக்ட்ஸ் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் நேஷன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ கல்ச்சர் ரிலேட்டடாக நம்ம எப்படி கனெக்ட் ஆகிருக்கோம் இந்த ரீஜன் கூட அப்படின்றத நோட் பண்ணிட்டா போதும். நம்ம ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தோம்னா இதோட தாக்கம் வந்து இந்த எஸ்சிஓவில் வந்து இருக்கும். ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்றது இதை பற்றி ஏற்கனவே நிறைய டைம் நியூஸில் வந்திருக்கு. நானும் அதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி படிக்கணுன்றதை சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபாலோ அப் தான். அடுத்து வேர்ல்டு நியூஸில் மாடர்னா டு சீக் யூஎஸ்-EU வேக்சின் ஆத்தரைசேஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கொரோனாவுக்காக என்னென்ன வேக்சின்லாம் தயார் பண்ணி ட்ரையல் பண்ணிட்டு இருக்காங்களோ அதோட பேர், அது எந்த நாட்டை சேர்ந்தது, எந்த நிறுவனம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கடுத்தது ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் அரைவ் இன் ஆஸ்திரேலியான்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டார்வின் அப்படின்ற ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க, சார்லஸ் டார்வின் யூனிவர்சிட்டி. ஸோ இதில் வந்து நம்ம ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய மேஜர் சிட்டிஸ் வந்து என்ன, அதில் இதெல்லாம் கோஸ்டல் சிட்டிஸ் அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். அடுத்து பிஸ்னஸ் பேஜில் இந்தியா டு சர்பேஸ் 350 மில்லியன் 5G கனெக்ஷன்ஸ் பை 2026ன்றது. ஸோ டெக்னாலஜி ரிலேட்டட் டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது வந்து என்னென்னா, இந்த 5G கனெக்ஷன்ஸ் மூலிமா எப்படி ஜிடிபி ப்ளஸ் வந்து காமன் மேனுக்கு வந்து இது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத நோட் பண்ணால் போதும். இதோட இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் முடியுது. மற்றும் ஒரு நியூஸ் செலெக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.